அண்ணன் திருச்சிக்கு எத்தனை மணிக்கு வந்தாரு? என் ஸ்பேஸ்ல பேசினத கேட்டலடா ஆ சொல்றேன்டா. சரி சொல்லு 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 சொல்லு. வா அப்பா சாமி டேய் ஸ்பேஸ்ல கேட்டதுக்கு பதில் சொல்றேன். நான் அப்படி சொன்னேன் நானே ஒத்துக்கிறேன். ஓகேவா? ஆனா ஏன் சொன்னேன்? நான் கூட்டம் எப்பயுமே 8:30 மணிக்கு ஒரு காலங்காத்தால ஒரு கூட்டம் வரும்போது அங்க நெரிசல் இருக்காது. இல்ல மக்கள் எல்லாம் வந்து கூட்டினா நாங்க பேம் காட்ட முடியாதுன்னு சொன்னா, இல்ல 8:30 மணிக்கு கூட்டம் வராதுன்னு சொன்னா. 8:30 மணிக்கு நாங்க எதுக்கு அங்க வரணும்? 8:30 மணிக்கு எல்லாம் எப்படி கூட்டம் வரும்? கொஞ்சம் லேட் ஆனதுன்னா மக்கள் கூட்டம் வரும்னு சொன்ன நீ. நல்லா புரிஞ்சுக்கோ. நான் புரிஞ்சுக்கிறது விட்ட நீ சொன்னதை சொல்றேன். மேனிபுலேட் பண்ண கூடாது இங்க உட்கார்ந்து நீ. நான் என்னடா மேனிபுலேட் பண்ண போறேன் உன்னை? டேய் நீ மனுஷனா இருந்தா மேனிபுலேட் பண்ணலாம். நீ சிங்கம்டா. நீ சிங்கம்டா. சிங்கம்டா. நீ சிங்கம்டா. நான் சொன்னதை சொல்லு. நான் என்ன சொன்னேன்டா சொல்றேன். கூட்டம் வராதடா. 9 மணிக்கு மேல தான் அங்க கூட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10 மணிக்கு 9 இல்ல 10 மணிக்கு மேல தான் கூட்டம் வரும்னு சொன்ன உடனே அதுக்கு ஆமா 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 கீழே இருந்து நான் ஒத்துக்கிட்டேன் நான் திருப்பி நீ எதுக்கு நீ இத கடன் கொடுத்துங்கற அதல இப்ப டென்ஷன் ஆகாத சொல்லு. நீ சொன்னதானே சொன்ன. டென்ஷனே ஆகல. சொல்லு. 9 மணிக்கு மேல கூட்டம் வரும்டான்னு சொன்னேன். 10 மணிக்குன்னு சொன்னேன். டேய் இங்க பாரு. உனக்கு மணி பக்கம் தெரியுமா தெரியாதா? உனக்கு ஞாபகம் இல்லன்னா மாஸ்டர். டேய் தீபக் உனக்கு என்ன தப்பு இருக்கு நீ சொல்லிட்டு அப்புறம் வேற பேசு. டேய் உன் அண்ணன் வேணும்னே தான் 8:30 மணிக்கு அங்க வர வேண்டிய ஆளு வேணும்னே தான் லேட்டா வந்தாருன்னு நான் சொல்றேன். வேணும்னே கிடையாதுடா. நீ வேணா வேணும்னே வச்சுக்கலாம். நீ வேணும்னே கபிலன் வேணும்னே சொல்லிட்டான்றதுக்காக ராஜா ராஜா எடுத்துக்க மாட்டாங்க. ராஜாடா ராஜா. அதுக்கு வந்து நாங்க கோர்ட்ல பதில் சொல்லிக்கிறோம்னு சொல்லிட்டேன். இங்க கீழ இருக்கிற மக்கள் அப்ப இங்க கீழ இருக்கிற லிஸ்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு மனுஷனா தெரியல. நான் தாண்டா சொல்றேன். கோர்ட்ல பேச வேண்டிய விஷயம் கோர்ட்ல தாண்டா பேசணும். உட்காந்து இங்க பேசிக்கிட்டு இருக்குது வேஸ்டா. நீ என்ன ஸ்பேஸ்ல கேட்டா நான் பதில் சொல்லிட்டேன். வேற கேள்வி என்ன கேள்வி? இது பதிலே கிடையாதுடா. பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்றது ஒரு பதிலாடா? சொன்னேடா உனக்கு கேட்கலையாடா? இதெல்லாம் இங்க பதில் சொல்ல முடியாதுன்றது நீ ஒரு பதிலா சொல்லிட்டு இருக்கடா. பதில் சொல்லும் அடே இதுக்கு பேர் உங்க ஊர்ல பதில் அவனுக்கு யாராவது புரிய வைங்க ஐயா. ஏடா இப்ப உட்காந்து இப்ப ஏன் எல்லாரையும் கூப்பிடுற? நீ நான் மட்டும் தானே இருக்கிறோம். 1 to 1 யாராவது சொல்லி உனக்கு புரிய. சரி ஓகே விடு. பதில் சொல்லிட்டேன். கூடுவாங்கன்னு சொன்னேன். அதுதான். இல்லடா இல்ல இங்க நீ ஸ்பேஸ்ல அங்க என்ன சொன்னதை நான் தெளிவா நான் கரெக்டா டைமிங்கோட தான் சொல்றேன். நீ சொன்னதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? 10 மணிக்கு அங்க வந்தா எந்த அரசியல் கட்சி தலைவன் மத்த கட்சி எங்கேயாச்சும் காலைல 8:30 மணிக்கெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காங்களா? அது என்ன நமக்கு மட்டும் உட்காந்து காலைல 8:30 மணிக்கு டைம் கொடுக்குறது? நமக்கு விருப்பம் போல நம்ம 10 மணிக்கு தான் வருவோம் அப்படின்னு எங்க சொல்ற. அங்க ஏதோ 2-3 ஐடி இருந்தது. அந்த ஐடி ஆமால அப்படின்னு சொன்னிச்சு. சரியா? நான் கரெக்டா வார்த்தையோட தான் சொல்றேன். ஓகேவா? உங்க அண்ணன் நாமக்கல் எத்தனை மணிக்கு பேசினாரு? திருப்பி சொல்றேன். 9:30 மணிக்கு. அதுல இருந்து அடுத்த கேள்வி வந்துட்டேன்டா. நாமக்கல்ல எத்தனை மணிக்கு உங்க அண்ணன் பேசினாரு? நான் சொல்லிட்டேன்னு ஒண்ணு சொல்லல. இல்லடா நாமக்கல்ல உங்க அண்ணன் தம்பி ஒரு லிசனர்ல இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் இருடா. மைக் கேட்காதீங்க. மைக் கொடுத்தா அவனுக்கு பயமா இருக்கு. அதனால நானும் அவனை மட்டும் தான் பேசணுமா? நீங்க லிசனர்ல இருங்க. சரியா? எல்லாரும் கோச்சிக்காதீங்க. டேய் ரிக்வெஸ்ட் பண்றேன் எல்லாருக்கும் சேர்த்தாண்டா சொல்றேன். இருடா கோச்சிக்காதீங்கப்பா. சரி கண்டுக்காமட்டாலே பரவாயில்ல. டேய் அப்புறம் கோச்சி பண்ணுங்க. உனக்கு தெரியாது உன் ஸ்பேஸ்ல யாரும் ரிக்வெஸ்ட் கொடுத்து வெயிட் பண்ண மாட்டாங்க. இது எதை கத்திட்டு போன்னு விடுவாங்க. நம்ம ஸ்பேஸ் அப்படியா மாஸ்டர்? நம்ம என்ன உள்ளூர்லயே கடை போடுறாளா? சரி இங்க விஷயத்துக்கு வரும். விஷயத்துக்கு வரேன். நாமக்கல்ல உங்க அண்ணன் நாமக்கல்ல ஆமாண்டா உங்க மானம் வந்து சைனா ஜெர்மனி வரைக்கும் பறந்துச்சு. அதை பார்த்தேன். தலைவன் மாதிரியே இருக்கீங்களடா. நான் தான் இங்க 41 உசுறு இல்லடா 41 உசுறு அங்க வந்து போயிருக்கு. சிரிக்கிற ஏண்டா தற்பெருமைக்கு சிரித்தா 41 உசுருக்கு மிங்கில் பண்ணி. ஏண்டா கபிலன் கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொன்னா உனக்கு உன் அண்ணனுக்கு எதுவுமே கிடையாதாடா? டேய் 2 வயசு குழந்தை செத்துருக்குடா. டேய் 2 வயசு குழந்தை செத்துருக்குடா. இந்த ஃபேன் ஃபைட் எல்லாம் தூக்கி ஓரமா வை. மனுஷனா பேசு. 2 வயசு குழந்தை. இல்ல ஒரு நிமிஷம் இரு வரேன். உனக்கு கல்யாணம் ஆச்சு ஆகலன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு உனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான் எனக்கு தெரியாது. ஆனா மனசாட்சியோட பேசு. 2 வயசு குழந்தை இறந்துருக்கு. உங்க சைட்ல ஒரு விஜய் ஃபேன் இது வரைக்கும் இது வரைக்கும் நடந்து எத்தனை நாள் ஆகுது? 4 நாள் ஆகுதா? 5 நாள் ஆகுதா? 5 நாள் ஆகுது. எவனா ஒருத்தன் வருத்தப்பட்டு ஆன்லைன்ல இருக்கிற எவனா ஒருத்தன் வருத்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட அந்த 41 பேரு எவனா ஒருத்தன் வீடியோ இல்ல கஷ்டமா இருக்கு இல்ல ஆமா தப்பு தான் மன்னிச்சுக்கங்க எங்க மேலயும் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எவனா ஒருத்தனா ட்வீட் போட்டீங்களாடா? சரி இப்படி நீ இந்த ஸ்பேஸ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி என் ஸ்பேஸ்ல கீழ லிசனர்ஸ்ல தான் இருந்தேன். நீ பேசல. நான் கேட்டது உன்னுடைய சக விஜய் ரசிகர்கள் டிவிகேல இருக்கக்கூடிய உங்க டிவிகேல இருக்கக்கூடிய உங்க டிவிக்கு ஐடிவிங்க எடுத்துக்கடா. உங்க டிவிக்கு ஐடிவிங்க நான் கேக்குறேன்டா. ஒருத்தன்
நீங்க அதுக்கு பதில் என்ன தெரியுமா போட்டீங்க? வி ஸ்டாண்ட் வித் விஜய், ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்னு போட்டீங்கடா. நான் என்ன கேக்குறேன், நீ விஜய் ரசிகன், நீ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவ, சரி ரைட்ரா. நான் என்ன கேக்குறேன், நீ விஜய் ரசிகன், நீ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணு. ஆனா அங்க பிஞ்சு குழந்தைங்க அங்க இறந்தது விஜய பார்க்க வந்தவங்க தானே. 2 வயசு குழந்தைக்கு என்னடா தெரியும்? 4 வயசு குழந்தைக்கு என்னடா தெரியும்? அந்த குழந்தைக்கு ஒரு மனசார ஒரு ட்வீட், ஆழ்ந்த அனுதாபம், இல்ல ஆமா தப்பு தான், தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு ஏதாவது எவனா ஒருத்தன் போட்டீங்களாடா? டேய் நான் ஸ்பேஸ்லயே பேசணும்ன்றேன். டேய் உன் ஐடிவிங்க கேக்குறேன்டா. நான் உன்னை தனிப்பட்ட மனிதனா உன்னை நான் கேட்கலடா. உன் டிவிக்கு ஐடிவிங்கள எவனா ஒருத்தன், டிவிக்கு ட்ரெண்ட்ஸ், டிவிக்கு ஹெட் குவார்டர்ஸ், உங்க அண்ணன் இல்ல யாரா ஒருத்தர் இது வரைக்கும் அந்த ஒரு பிஞ்சு குழந்தைக்கு அங்க வந்தவங்க என்ன செத்தவங்க யாரா? வேற ஒருத்தவங்களோட ரசிகர்களா? விஜய் ரசிகர் தானடா. டேய் நீங்க பேச வேண்டியதை இங்க நாங்க கேட்டுட்டு இருக்கோம்டா. சக விஜய் ரசிகனா நீங்க தான்டா கேள்வி கேட்கணும், நாங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணும். எல்லாரையும் கேட்டல. இப்போ டேய் நான் உன்னை பத்தி கேட்கல, நீ ஸ்பேஸ்ல என்ன பேசுன போனா நான் கேட்கலடா. எல்லாரும் செலிபிரிட்டிஸ்ல இருந்து பிரதமர்ல இருந்து ஆரம்பிச்சு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் சொன்னாங்க. என்னடா தப்பு இருக்கு சொல்றா? என்னடா தப்பு இருக்கு? ராஜ்கிரண் சொன்னாரு, ராஜ்கிரன்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க தலைவர்ல இருந்து கமலஹாசன்ல இருந்து இங்க வந்து மோடில இருந்து ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், டேய் சைனா வரைக்கும் எல்லாரும் ஆறுதல் சொன்னாங்கடா. நீ ஏன்டா ரஜினி பக்கமே வரீங்க? ஏன் பயப்படுறீங்களா ரஜினியை பார்த்து? இப்ப என்னத்துக்கு ரஜினி கிட்ட வந்தோம்? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு ரஜினி ஆறுதல் ட்வீட் பண்றேன், அதை மட்டும் எடுத்து தூக்கிட்டு நோட்டிட்டு உட்கார்ந்திருக்கிறேன். என்ன நோட்டினாங்க? அப்புறம் என்ன மயிருக்கு நோட்டிட்டு இருக்கீங்க? டேய் உங்க ஐடிவிங்க சைடுல இருந்து எவனா ஒருத்தன் இது வரைக்கும், டேய் மாஸ்டர் ஒரு நிமிஷம், இந்த ஃபேன் ஃபைட் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சிடறேன். மனுஷனா பேசு. நீ எந்த கட்சிக்காரனா கூட இரு, நான் எந்த கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணாதவன், சரியா? எனக்கு 2026 இங்க டிவிக்கு மட்டும் தான் டார்கெட். மத்தவன் எந்த கட்சி திட்டான் போறான் பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் மனுஷனா சாமானியனா ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க ஐடிவிங்க சைடுல இருந்து உங்க ஐடிவிங்க இருக்குல்லடா, ஐடிவிங்க இருக்குல்ல உங்களுக்கு? அதான் எங்களோட நீ நிறைய வாட்ச் பண்ற. டிவிக்கு ஐடிவிங்க இருக்குடா. ஆமாண்டா இருக்குடா. ஆமா பாக்குறேன். நீ ஒத்துக்கறே இல்லையா? ஆமாண்டா சொல்றா. 2 வயசு குழந்தை இறந்தது, அது எப்படி ஒருத்தவங்க கூட வந்து ஐ ஸ்டாண்ட் வித் விஜய், அந்த குழந்தைக்கு நீங்க ஒரு ட்வீட் போட்டு இந்த பக்கம் ஐ ஸ்டாண்ட் விஜய் போட்டா கூட பரவாயில்ல, ஒருத்தவங்க கூட போடலையாடா? ஏன்டா அதுல என்னடா சிரிப்பு உங்களுக்கு இருக்கு? இப்போ நான் பேச விடுறியா? இல்ல நீ சிரிச்சுக்கிட்டே பேசு, தைரியமா இருந்தா நீ சிரிச்சுக்கிட்டே பேசு, ரொம்ப நடிக்க வேணாம். உன்னுடைய நேச்சரை காட்டு, உன்னுடைய நேச்சர் காட்டு. உங்க அண்ணன் எப்படி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்க பேட்டி கொடுத்தாருல 4 நிமிஷம் வீடியோ, அந்த 41 பேருக்கு உங்க அண்ணன் கொடுத்த இல்ல 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 ஒண்ணே சரி, நான் இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன், நீ பேசு. நான் இது மட்டும் நான் சொல்லிடுறேன், நீ பேசு. இல்லடா நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேக்குறேன், இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு. டேய் நான் பேசவே இல்லை, நான் அமைதியா இருக்கிறேன். நான் பேசவே இல்லை, நான் அமைதியா இருக்கிறேன். இது மட்டும் நான் கேட்கிறேன். சொல்றேன். உங்க அண்ணன்ல இருந்து ஆரம்பிச்சு உங்க பொதுச் செயலாளர், தேர்தல் பொதுச் செயலாளர், ஒருத்தர் கூட இங்க எவ்வளவோ கேள்வி இருக்கு, இதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் அடிப்படையா மனிதாபிமானத்துல இருந்து கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. இது வரைக்கும் எவனா ஒருத்தனாவது உங்க ஐடிவிங் சைட்ல இருந்து, பெரிய ஐடிகளை சொல்றேன், சின்ன இதெல்லாம் விட்டுரு, பெருசே சொல்லு, எவனா ஒருத்தனாவது அந்த 41 பேர் இருந்ததுக்கு ஆறுதல் சொல்லி அனுதாபங்கள் சொல்லி எவனா ட்வீட் போட்டீங்களா? பேசு. சொல்றான். நீ கேட்ட கேள்விக்கான பதில சொல்லிட்டானா அதோட நீ வேற டாபிக் தான் போகணும். சும்மா நோயானு இருக்க கூடாது. எங்க தளபதி ட்விட் போட்டு அறிக்கை விட்டாரு, சரியா? 2வது நாளே, ஓகேவா? என்ன அறிக்கை? இருடா இரு இரு படி. உன்னோட விஷயம் இங்க தளபதி என்ன தப்பு பண்ணாரு, தளபதி எப்படி பேசுறாரு, நான் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன கேட்டேன்? இருடா சொல்ல. நான் கேட்ட கேள்விக்கான பதில் இது வரைக்கும் ஒண்ணா சொல்லிருக்கேன். நீ அதானே எங்க தளபதி போட்டாரு அறிக்கை. என்ன அறிக்கை போட்டாரு? படி பாப்போம். உங்க அண்ணன் அறிக்கை படி. எனக்கு படிக்க தெரியாதா? வீடியோ லெசன் எல்லாம் பாத்துங்க. சிங்க போட்டோ போட்டு வச்சிருக்கேன். இல்ல உங்க அண்ணன் மாதிரி தானடா இருப்பீங்க. நாமக்கல்ல உங்க அண்ணன் பேப்பரை பார்த்து படிச்ச லட்சணம் தான் பார்த்தோம். இல்ல இல்ல ஏன் அங்க போறேன்? நாமக்கல்ல உங்க அண்ணன் பேப்பரை பார்த்து படிச்ச லட்சணம் தான் எல்லாரும் ஊரே பார்த்துச்சு. நாங்க ஆச்சி பிடிப்போம், சக்தி மசாலா. அப்புறம் சுவை இன்னும் காமெடி பண்ணி இன்னும் காமெடி பண்ணல. ஏன்னா கீழே லிசன் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். காமெடிலாம் இல்ல சொல்றேன். இல்லடா உங்களுக்கு கரூர் விஷயம் உங்களுக்கு ஜாலி இல்ல, உங்களுக்கு கரூர் விஷயம் ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. ரொம்ப அப்படியே இந்த பாரு, இந்த மாதிரிலாம் நரேட்டிவ் செட் பண்ணா என்ன நரேட்டிவ் செட் பண்றோம்? என்னடா செட் பண்ணோம் சொல்லு. செத்தவன் குடும்பத்துக்கு அனுதாபப்படக்கூடாதுன்றியா, வருத்தப்படக்கூடாதுன்றியா சொல்லு. உங்களுக்கு எங்க மேல வருத்தம், அவங்க மேல நாங்க வருத்தப்படுறோம். டேய் இறந்தது உன் சக, டேய் இறந்தது சக விஜய் ரசிகன்டா, விஜய பார்க்க வந்த குழந்தைங்கடா, பெரியவங்கடா. சரி ஒரு நிமிஷம்
சொல்றேன். அந்த வருத்தமும், அந்த வலியும், அந்த வேதனையும் எங்களுக்கு இருக்கு. அந்த மக்கள் கிட்ட நாங்க போய் மீட் பண்ணி நாங்க பேசுவோம். எப்ப எங்க தளபதி போய் எப்ப பேசுவாரு. மீட் பண்ணீங்களா? நீ ஏன்டா கத்துற? இருடா. எங்க பேச மீட் விடு. பண்ணீங்க? எங்க மீட் பண்ணீங்க? பேசுவோம். அந்த மக்களுக்கே எங்க வலிய சொல்லுவோம். அந்த மக்களே எங்க எப்போ வலிய புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்போ இது யாரோட தப்பு, இது யாரோட சதி எப்போ வேலை அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்போ மக்கள் மக்கள் அங்க சொன்னாங்களா? இருக்க எதிர்ப்ப வந்து திமுக மேல எதிர்ப்ப தம்பி காமிச்சிட்டாங்க. கரூர் மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு. தம்பி ஓகேவா? இது யாரோட சதி கரூர் வேலைன்றது மக்களுக்கு புரிஞ்சிடுச்சுல? கரூர் ஏன் மக்களுக்கு உங்க புரிஞ்சுச்சு. பொதுச் செயலாளரு, தலைவரு, இரு துணை பொதுச் சதியோ செயலாளர் ஏன் போல? இரு சதியோ இல்ல ஏய் வந்து இல்லடா, உங்க மேல ஏதோ ஒரு தப்பு இல்ல. விஷயத்துல அங்க தப்போ இருக்கிற நடந்திருக்கோ கரூர் மக்கள் உங்க அது மேல சப்போர்ட் பண்றாங்கன்னா கிளம்பி போக வேண்டியதுடா. இருடா. இப்ப இ- இருப்பா பேச விடுன்னு சொன்னா ஏன் கேட்க மாட்ற? இது சதியோ சதி இல்லாமையோ ஆனா இது ஒரு தவறு நடந்திருக்கு. அந்த தவறுக்கு நாங்க வருந்துறோம். நாங்க தம்பி வலியோட தான் இருக்கோம் இன்னும். அத நாங்க கோர்ட்ல வந்து தம்பி நிரூபிப்போம். தம்பி அது கோர்ட் டிசைட் தம்பி பண்ணட்டும். எங்க மேல தம்பி தப்புன்னு சொல்லி சொன்னா ஆ, அந்த தப்பை ஏத்துக்கவும் எங்களுக்கு ஆ, தயாரா இருக்கும். ஆ. நாங்க ஒண்ணும் அப்படியே ஓடி ஒளிதான். நாங்க தான் சிபிஐ என்கொயரியே கேக்குறோம். சரியா? சோ சூப்பர்ரா இந்த தப்பு நாங்க சூப்பர்ரா. உணர்ந்து ஒரே தான் ஒரு கேள்விடா. உட்கார்ந்திருக்கோம். இப்ப அடுத்த சரியா? கேள்வி போட்டோமா? போ. போன தடவை உங்க அண்ணன் போராட்டம் பண்ணும்போது சிபிஐ விசாரணையை பத்தி உங்க அண்ணனும் தேர்தல் பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் ஒன்னு சொன்னாங்க. தந்தி டிவில கொடுத்த பேட்டியிலையும் உங்க அண்ணன் சிபிஐ விசாரணைன்றதே இங்க காலத்தை தள்ளி போடுறது, நீங்க ஆர்எஸ்எஸ் இதோட ஒட்டி போறது, சிபிஐ அவங்க கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னது உங்க அண்ணன். கரெக்டா சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? கரெக்டா சொன்னேன். இப்ப நான் இல்ல ஒண்ணு இல்ல இல்ல சொல்றேன். இல்ல அஜித்குமார் சொன்னாரா கேஸ்ல இல்லையா உங்க அண்ணன்? உங்க கட்சியில் இருக்கக்கூடிய தேர்தல் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவும் இங்க இருக்கக்கூடிய உங்க கட்சி தலைவர் தளபதி விஜய் 5 நிமிஷம் போராட்டம் ஒண்ணு நடத்துறாருல சென்னையில. டைம் கத்திக்கிட்டு இருக்கேன். ஏய் சரி அஜித்குமார் கேஸ் தெரியும்ல? இங்க பாரு, அப்படியே தாவி அஜித்குமார் கேஸுக்கெல்லாம் ஓடாத. நீ சிபிஐன்னு சொன்ன, நான் அங்கேயே வரேன். மைக் ஆன் பண்ணிக்க. உங்க அண்ணன் தான் சிபிஐல கேஸ கொடுத்தா அதுல போய் ஒளியறதுக்கான அர்த்தம். டேய் அஜித்குமார் டேய் இங்க பாரு, நான் சிபி டேய் இங்க பாருடா. டேய் 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 ஓடாத. சொல்றது கேளு. தப்பிச்சு ஓடாத மாஸ்டர். இங்க பாரு தீபக் மாத்தி ஓடாத. ஓடல தம்பி. நீ சிபிஐ பத்தி உங்க அண்ணன் என்னடா சொன்னாரு? டேய் சிபிஐ பத்தி உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? டேய் பொதுவா எல்லாருக்கும் இருக்க கருத்து தான் சிபிஐக்கு கொடுத்தா ஒரு கேஸ் டிலே ஆகும்ன்றது. ஓகேவா? ஆனா கோர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா தம்பி இப்ப கோர்ட் வந்து உங்களுக்கு சிபிஐ மாத்தணும் சொன்னிச்சா இல்ல நீங்க மனு கொடுத்தீங்களா? இருப்பா சொல்றதே டேய் கேளுப்பா. இன்னைக்கு உங்க டிவிகே கட்சி தரப்பு வழக்கறிஞர் என்ன மனு கொடுத்தாரு? அதை மட்டும் எனக்கு சொல்லு. ஏதாவது பேச விடுறானாப்பா. டேய் நான் கரெக்டா தான் கேக்குறேன். நான் பேச தான் விடுறேன். முதல்ல பிபி செக் பண்ணிட்டு டேப்லெட் போடுறா. சரி ஓகே ரைட். முதல்ல உங்க அண்ணனுக்கு கொடுறா முதல்ல டேப்லெட். ரொம்ப பொறுமையா போறான் நடந்து ஏர்போர்ட்ல. பேச வேண்டியதா லூசு பையன். என்ன ஏன்டா பிகே வச்சு சாவடி? கண்ணாடி முன்னாடி நீ பேச வேண்டியதெல்லாம் என் முன்னாடி நின்னு பேசாத. எப்பறா பேசிட்டு இருக்குது? டேய் உன்கிட்ட எப்பறா பேசுறாங்க? முதல்ல டாபிக் மாத்துறான். கடைசி வரைக்கும் பதில் சொல்ல மாட்டான். இன்னைக்கு உங்க டிவிகே கட்சியில இருக்கிற வழக்கறிஞர் என்ன மனு கொடுத்தாரு? சொல்றேன் கேளுடா. டேய் கேட்டதுக்கு பதில் சொல்றா. டிவிகே கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் இன்னைக்கு கோர்ட்ல நீதிபதி கிட்ட என்ன மனு கொடுத்தாரு? இன்னைக்கு தெரியலடா நான் பார்த்தல. சைஸ் என்ன? ஹிப் சைஸ். ரஜினிக்கு வந்து டேய் ஹிப் சைஸ் என்னடா கேட்டேன்? ஒரு 28 இருக்கும் ரஜினிக்கு. உனக்கு சரி உனக்கு 36 இருக்குமா? ஏன்னா இங்க பாவாடை அளவு ஜாக்கெட் எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுக்கணும். அதுக்கு தான் கேக்குறேன். ஏன்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? உந்துலாம் யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா நீ கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்ல மாட்டேங்கிற. ஆனா சிங்கம் புடவை கட்டினா எப்படி இருக்குன்னு பாக்குறது எனக்கு ஆசையா இருக்கு. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோ. சிங்கம் புடவை கட்டினா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. வெக்கமே இல்லாம பெரிய மயிறு மாதிரி பேசுறீங்க. ஆனா ஆளு இடத்துல வந்து உக்காந்தா ஒரு சரி. நான் என்ன கேட்டேன்? இன்னைக்கு நீதிமன்றத்துல உங்க தரப்பு வழக்கறிஞர் என்ன வந்து பாருங்க மக்களே. இங்க பாருங்க, நான் நியாயமா கேக்குறேன். அவன் கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்றான் மட்டும் நீங்களே பாருங்க மக்களே. ஒரு சார் அன்மியூட் பண்ணிட்டேன் சார். விரல் பட்டுருச்சு, ஈரமா இருக்கணும். பெண்களை அவமானப்படுத்தி பேசுறாரு தம்பி. ஒத்துக்காது. நீங்க அங்க பொம்பளைங்க செத்து கிடக்குறாங்க, ஒரு ஆறுதல் தெரியல. ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்கீங்க நீங்க. அந்த பஸ்ஸுக்கு பட்டைய போட்டு மாலையை போட்டு ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கீங்கடா. அது முதல்ல டேய் இன்னைக்கு கொண்டாடி இருக்கீங்கடா. ஒரு மெழுகுவர்த்தி ஏத்துனீங்களாடா? டேய் ஒரு மெழுகுவர்த்தி ஏத்துனீங்களா? டேய் 41 பேர் செத்ததை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன்டா. உனக்கு அதை பத்தி கவலையே கிடையாதுடா. அம்மான்றா கத்தாதடா. பொறுமையா இரு. எல்லாமே காதுக்கு காது வரை ஜவ்வு. பரவாயில்லடா. எனக்கு ஆதங்கம் இருக்குடா. எனக்கு ஆதங்கம் இருக்கறனால கேக்குறேன். எனக்கு சூடு சொரணை இருக்கறனால கேக்குறேன். உனக்கோ உன் கட்சி தலைவனுக்கோ சூடு சொரணை இருந்ததுன்னா தாராளமா பதில் சொல்லுங்க. நீ கேப்பதானே? நீ இப்ப என்ன சொன்ன திருப்பி சொல்லு. சூடு சொரணை தான் கேப்பேன்ல. கேப்பனா இங்க கேள்வி கேப்பேன்னு சொன்னேன். அறிவிட்டோனே இருடா. இப்ப நீ அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். இப்ப நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்.
இருடா கபிலன். டேய் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீ 2 கேள்வி கேளு. இல்ல நீ 2 கேள்வி கேளு. நான் கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்றேன். ஏன் பயப்படுற? பயமா? இப்ப நான் பயந்துட்டேன். இப்ப நான் கேட்ட கேள்வி மட்டும் பதில் சொல்லு. இன்னைக்கு நீதிமன்றத்துல டிவிகே தரப்பு வழக்கறிஞர் என்ன மனு கொடுத்தாரு அதை மட்டும் சொல்லு. நான் சொன்னடா பாக்கலன்ட்டு. திருப்பி நான் பாக்கலடா. உங்க அண்ணன் என்ன பேட்டியில என்ன சொன்னாரு கடைசி லாஸ்ட் 2வது நிமிஷம்? அதையும் பாக்கலையா? பேட்டி இல்லடா, அது வீடியோடா. இன்டர்வியூவா? சரி ஓகே. காமன் சென்ஸ்ல உனக்கு லாகா இருக்கு, வளர்த்துக்கோ. சரி எனக்கு இல்லடா, எனக்கு இல்லடா. சரி எனக்கு இல்லடா, உங்களுக்கு இருக்குல்ல, எனக்கு இல்லடா. ஒரு நல்ல ஆக்டரை ஃபாலோ பண்ணு, அப்பதான் உனக்கு அது வளரும். நீ வந்து விஜய் ஃபாலோ பண்ணட்டுமா? அதான் விஜய் ஃபாலோ பண்ணிருக்கேன், நல்ல ஆக்டர். ஒரு மாதிரி வந்து அடிமையா உன்னை மட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு உன்னை இன்னுமே வந்து நீ ஃபேன் தான், மத்தபடி வேற எதுலயுமே வந்து ஆள் கிடையாது வச்சுக்கிட்டு இருக்காது. சரிடா சரிடா, இப்ப கேட்டது பதில் சொல்றேன். சரி கேட்டது பதில் சொல்லு. ஏன் தப்பிச்சு ஓடுற? நான் என்ன கேட்டேன்? உன் அண்ணன் 4 நிமிஷம் வீடியோல யாருக்குடா நன்றி சொன்னது மட்டும் எனக்கு சொல்லு. எந்தெந்த கட்சிக்கு நன்றி சொன்னாரு அது மட்டும் எனக்கு சொல்லலாம். எதுக்கு நன்றி சொன்னாரு? கட்சி தலைவர்களுக்குன்னு பொதுவா சொன்னாரு. ஓகேவா? தமிழ்நாட்டுல எத்தனை கட்சி இருக்கு? தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை கட்சி இருக்கு? சரி விடு, உங்களுக்கு கட்சி லிஸ்ட்ல சேர்த்து தப்புதான். நன்றி தெரிவிச்சு எங்களுக்கு சப்போர்ட்டா, எங்களுக்கு ஆதரவா இருந்த கட்சிகளுக்கு நன்றின்னு சொன்னாரு உங்க அண்ணன். நினைக்கிறேன் நானு. என்னடா கேட்டேன் இது வரைக்கும்? ஏதாவது ஒரு கேள்வி பதில் சொல்றியாடா? வெக்கமே இல்லாம அங்க போயிட்டு அவன் என்ன பேச விடல, மியூட் போட்டான். இல்ல வரையரு, நீ நாளைக்கு என்ன தெரியுமா பண்ணுவ? கபில எங்களை மியூட் போட்டு விட்டான், அதனால என்னால பேச முடியல. அவன் நியாயமா இல்ல, நான் சில விஷயங்கள் சொல்ல முடியாது ப்ரோ, ஏன்னா கோர்ட்ல நிக்குது ப்ரோ. அப்புறம் என்ன மயிருக்கு ஸ்பேஸ் போட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்கீங்க? சிரிப்பாருடா கபிலன் உங்ககிட்ட பேசவே. உண்மையாவே ஒரு சோகமான விஷயம். 41 பேர் செத்தா உங்களுக்கு சிரிப்பு வேண்டாம். இல்லடா 41 பேர் செத்தா உங்களுக்கு சிரிப்பு வேண்டாம். உன் வீட்டுல இழவு விழுந்திருந்தா உனக்கு தெரியும் மாஸ்டர். இல்ல மாஸ்டர், உன் வீட்டுல இழவு விழுந்திருந்துன்னா, உன் வீட்டுல இழவு இருந்தா உனக்கு தெரியும்டா வலி. அதான்டா சிரிச்சுக்க. உன் வீட்டுல இழவு விழுந்தா உனக்கு தெரியும்டா. அந்த மக்களுக்கான வருத்தம் எனக்கு இருக்குடா. அந்த மக்களோட வருத்தம் வலி தெரியும்டா. நாங்க அத பார்த்தோம். அப்ப ஏன்டா இன்ன வரைக்கும், அப்புறம் ஏன்டா அன்னைக்கு ராத்திரியே விஷயம் தெரிஞ்சு ஏன்டா ஓடுனா உன் அண்ணன்? இருப்பா, உன் அண்ணன் வரதுக்கு இங்க கூட்டம் இல்லடா. ஒரு நிமிஷம் ஆயிடுறா, நான் மறுபடியும் ரிவர்ஸ்லயே வரேன். உன் அண்ணன் அங்க இருந்து கிளம்பி வர்றதுக்கு கூட்டம், அதனாலதான் டிலே வந்துச்சுன்னு சொன்னில. எப்படா 1.5 மணி நேரத்துல உன் அண்ணன் கிளம்பி மறுபடியும் சென்னைக்கு போனா? திருப்பி சொல்லு. சென்னைக்கு போனா உன் அண்ணன் கரூர் ஏர்போர்ட்ல சென்னைக்கு போனா ஏன் போனான்னு கேக்குறியா? வரும்போது லேட்டா வந்தவனுக்கு எப்படா சீக்கிரமா 1.5 மணி நேரத்துல எப்படா நீ சென்னைக்கு போன? உனக்கு அறிவு இருந்தா நீ கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல நீ பதில் சொல்லு. ஃளைட் ஒன்னு புக் பண்ணிருந்தனா அந்த டைமுக்கு தான் நீ போவ. அண்ட் செகண்ட் வந்து ஓஹோ, உங்களுக்கு கீழே அவன் செத்து மடிஞ்சிட்டு இருக்கான், உங்களுக்கு ஃளைட் டைம் மிச்சம் ஆயிடுமோ? ஓகே ஓகே ஓகே, எல்லாம் கேட்டுக்க. நாய பேச விடுறா ஃபர்ஸ்ட். நாய் நன்றி உள்ளதா இருக்கும்டா. சொல்லு முதல்ல பேச விடு, அது ஒண்ணு புரிஞ்சுக்க. ஓகேவா? செகண்ட் வந்து அங்க இருக்க விஷயம் அத தட்டி கழிச்சிட்டோ, அத வந்து கண்டுக்காமையோ, அத பார்க்காமையோ அப்படி போக வேண்டிய அவசியங்களுக்கு இல்ல. நாங்க அந்த விஷயத்த வருந்துட்டு தான் அங்க போனோம். அப்படியா? அப்பனா அவன் அண்ணன் ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டியதுனே. இருடா, நாங்க அங்க போனா நிலைமை சத்தியமா உங்க அண்ணனுக்கு தெரியாது. டேய் வரையரு, ஏன்டா அவசரமா உங்க அண்ணன் பேப்பரை பார்த்து படிச்சான் கரூர்ல? நாமக்கல்ல உன் அண்ணன் எப்படி பேப்பரை பார்த்து படிச்சான் சொல்லு? ஒரு கேள்வி கேட்டல, அதுக்கு பதில் சொல்ல விடு. இல்ல நீ எங்க வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் அங்கதான் வரேன். நாமக்கல்ல நிறுத்தி நிதானமா பேசி வரல. நீ நினைக்கிற தப்பிச்சு ஓடாத. இங்க பாரு, கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. சொல்றது கேளு, எல்லாம் பாக்குறாங்க. உங்ககிட்ட பேசுறது ஒரு இல்ல பயமா இருக்கா? சரி உன் அண்ணனை கூப்பிட்டு நான் பேசுறேன். உன் அண்ணனை கூப்பிட்டு வா, நான் பேசுறேன். உனக்கு நானே பெரிய விஷயம். உன் அண்ணன் தான் எனக்கு ஈக்குவல். உன் அண்ணனை கூப்பிட்டு நான் பேசுறேன். நான் கேட்க வேண்டிய கேள்வி நான் இங்க கேட்கிறேன். உன் அண்ணன் கிட்ட உன் கட்சி தலைவர் உன் தொண்டர்கள் எல்லாம் பயமா இருக்கு, பதில் சொல்ல மாட்டான். அண்ணன் நீங்களா பதில் சொல்லுங்க நான் கேட்கிறேன். மெச்சூரிட்டி இல்ல உனக்கு, நாங்க அப்பப்போ சொல்லுவோம். ஐயோ உங்க அண்ணன் மெச்சூரிட்டி தான் நாங்க பார்த்தோமே அங்க ஸ்டேஜ்ல. ஐயோ பஸ் மேல ஏறிட்டு லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாண்ட மெச்சூரிட்டி தான் பார்த்தேன். எதுக்கு சொல்றோம்னா, லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாண்ட ஒரு கட்சி தலைவனை பாத்திருக்கேடா மாஸ்டர்? ஆனா டேய் ஒன்னு மட்டும் சொல்றேன்டா கபிலன், இவரா காமராஜர்ல இருந்து ஆரம்பிச்சு, அறிஞர் அண்ணால இருந்து ஆரம்பிச்சு, கலைஞர் இவரு கருணாநிதியில இருந்து, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்து, இங்க பல கட்ட தலைவர்கள் தமிழ்நாடு பாத்துச்சான். ஆனா லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விளையாண்ட ஒரே தலைவர் உன் அண்ணன் தான்டா. சரி ஒரே நிமிஷம், மானகட்ட தலைவன். டேய் நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். இப்படி எல்லாம் பேசினா இங்க பாரு, ஒரு நிமிஷம். நீ கெட்ட வார்த்தை பேசுனதுக்கு நான் ஒண்ணும் தப்பெல்லாம் பேசல, நான் நியாயமா கேக்குறேன். சரி நியாயமா கேக்குறேன். இல்ல இது வரைக்கும் நீ ஒரு கேள்விக்கு பதில் வரல. ஒரு நிமிஷம். நான் கேட்டது ஃபர்ஸ்ட் நல்லா லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் ஒண்ணு சொல்லிடுறேன் பாருங்க. இவங்க அண்ணன் எத்தனை மணிக்கு
டேய் இருடா, இவன் ஒருத்தன் நடுல ஓலப்பையில ஒண்ணு கூட்ட மாதிரி இரு. அதாவது ஃபர்ஸ்ட் கரூர்ல இருந்து எத்தனை மணிக்கு, வீட்டுல இருந்து பனையூர்ல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பினு கேட்ட மக்களே, கடைசி வரைக்கும் அவன் பதில் சொல்ல. அடுத்தது திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து எத்தனை மணிக்கு உங்க அண்ணன் வந்தாருன்னு சொல்லி கேட்டேன், அதுக்கும் பதில் சொல்ல. மூணாவது வந்து அவங்க அண்ணன் வந்து நாமக்கல்ல இருந்து இங்க இதுக்கு கரூருக்கு வரதுக்கு ஏன் டிலே ஆச்சுன்னு கேட்டேன், அதுக்கும் அவன் சரியா பதில் சொல்ல. பதில் சொல்லல. ரிட்டர்ன் போகும்போது எப்படி அவங்க அண்ணன் ரிட்டர்ன் போகும்போது எவ்வளவு வேகமா ஏர்போர்ட்டுக்கு போனாரு அப்படின்னு கேக்குறான், அதுக்கும் பதில் சொல்லல. இப்ப ஒரே ஒரு கேள்விதான்டா, மனசாட்சியோட சொல்லு, உன் உள் மனசுக்கு தெரியும். உன் அண்ணன் கரூர்ல வரையுது, நாமக்கல்ல உங்க அண்ணன் பேப்பரை பார்த்து படிச்சு பொறுமையா நிதானமா பேசினாப்லையா? ஆமாவா இல்லையா? பேசுனர்ரா, அது பொறுமைல நீ சொல்லாத, புரியுதா? பேசுனாரு, சூப்பர்ரா, சூப்பரா பேசினாரா, சூப்பரா. நான் ஃபயர் விடுறேன், அத பாரு, விசில் அடிக்கிற பாரு. கேட்டுச்சா? ரஜினி மாதிரி இருந்துச்சு. சரி சரி, ஓகே. ரஜினி ரசிகன் யாரு? விஜய் தானே. சரி, அடுத்து வரேன். ஏன்டா கரூர்ல அவசர அவசரமா அறக்க பறக்க ஏன்டா படிச்சுட்டு பாதியில நிப்பாட்டின ஆளு? இப்ப சரி சரி, இப்ப சரி, கஷ்டப்படுறாங்க, சிரிச்சிட்டு பேசுடி, சிரிச்சிட்டு பேசுடி. கரூர்ல உன் அண்ணன் ஏன் பேச்ச இரு ஒரு நிமிஷம், உன் அண்ணன் கரூர்ல எதுக்கு பாதியிலேயே பேசிட்டு நிப்பாட்டினாரு? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. டேய், கரூர்ல உங்க அண்ணன் பேச்ச எதுக்கு பாதியில நிப்பாட்டினாரு? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. டேய், கரூர்ல இல்லாத ஒரு மனிதன் கிட்ட பேசுறது கேவலமா இருக்கு. நான் கேட்ட கேள்வியில இருந்து இப்படி டைல்யூட் ஆகி ஓடுறதுக்கு பேசாம கண்ணாடியை பூட்டிட்டு ஓடி இருக்கலாம் உன் அண்ணன் மாதிரியே. பஸ்ல போட்டோ எடுத்துக்கிட்டு அண்ணா கையெழுத்து போடுங்கன்னு கீழே நாய் மாதிரி உடையறான்டா ஒரு விஜய் ரசிகன். என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு, பேச விட மாட்டான். இல்ல நான் இதுக்கு மட்டும் பஸ் சொல்ல, எனக்கு நான் வேற எதுவும் क्वेश्चन கேட்டா அதுல சரி சரி, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பஸ் சொல்லு, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பஸ் சொல்லு. நான் அமைதியா இருக்கேன். ஒரு மணி நேரமா கிட்ட போற சொல்லிட்டு இருக்கேன். ஏய், 10 கேள்வி கேட்டேன்டா, ஒத்த கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறடா. கரூர்ல நாமக்கல்ல நிறுத்தி நின்னு பொறுமையா பேசின விஜய் ஏன்டா கரூர்ல அவசர அவசரமா பேசி முடிச்சாரு? அது மட்டும் பதில் சொல்லலாம்டா. இருப்பா, இப்ப டைம் 8:30 ஆயிடுச்சு. 8:35 வரை நீ கேள்வி கேளு, அதுக்கப்புறம் நான் பேசுறேன், சரியா? ஒரே நிமிஷம் தான் கேட்டு முடிச்சிட்டேன், இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்ல இல்ல இல்ல, நான் கேட்டுட்டேன். இப்ப நீ பதில், நீ 8:35 வரைக்கும் நீ பதில் சொல்லு. 8:35 வரைக்கும் நீ பதில் சொல்ற, நான் கேட்டுட்டேன். இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கரூர்ல ஏன் அவசர அவசரமா பேசினார்? ஏன் அவசர அவசரமா கிளம்பினார்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. போதுமா? எனக்கு ஒரு 8:32 வரைமா டைம் கொடுக்குறியா? நீ நடுவுல வந்து உலாத. ஓகேடா, ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்ககிட்ட, எனர்ஜி டவுன் ஆயிடுச்சு. சரி, என்னன்னா கரூர்ல அங்க வரும்போது மக்கள் கூட்டம் நிறைய ஆயிடுச்சு. ஓகே, மக்கள் அங்க கஷ்டப்பட்டு இருக்கிறது தளபதிக்கு இன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அங்க தளபதி விட்னஸ் பண்ணிட்டாரு. நடுவிலே பேசிட்டு இருக்கும் போதே மக்கள் அங்க இடத்துல வந்து நிறைய கேஷுவாலிட்டிஸ் நடக்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சனால, ஸோ மேக்சிமம் இந்த ஸ்பீச்சை வந்ததை நம்ம பேசிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அவர் எந்த அளவுக்கு ஸ்பீடா பேச முடியுமோ அதை ஸ்பீடா பேசிட்டு அவர் வந்து அங்கிருந்து கிளம்பினார். இன்னும் 32 ஆகல, 30 தான் ஆகுது. சொல்லு, இன்னும் என்னென்ன எடுத்து உருட்ட முடியுமோ உருட்டு. அமைதியா இருக்கிறேன். நான் மிகப்பெரிய ரஜினிகாந்த் ஃபேன். பாத்தியா, மணி 8:32 வரைக்கும் 2 நிமிஷம் டைம் கேட்டேன். கேட்டான். நான் ரஜினிகாந்த் ஃபேன் சொன்னது தப்பா? தப்பு இல்லடா, தப்பு இல்லடா. உங்க அண்ணனே சொல்லிருக்காப்லையே, நான் ரஜினிகாந்த் ஃபேன், தலைவர்னு சொல்லி உங்க அண்ணனே சொல்லி. அவரோட அரசியலோட இனிஷியேட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர், ஐ அம் பிக் ஃபேன் ஆஃப் ரஜினி அரசியல். 8:31. வேற என்ன சொல்றது அவரை பத்தி? அவர் என்ன பண்ணிருக்காரா கபிலன் பெருமையா நாட்டுக்காக? இப்ப நான் பேசட்டுமா? 32 ஆகலையே. அப்ப கேள்வி கேக்குற, பதில் சொல்லணும்ல. அப்புறம் 32க்கு அப்புறம் தானே சொல்றேன் நீ. சரி, அப்ப கேட்டுக்க, தனியா கேட்டுக்க. வேற எது கூட தெரியல, அதுக்கே யோசிக்கிறாங்க. ரஜினி என்ன பண்ணாரு தெரியல எனக்கு, அதனால ஒண்ணுதான் போல இருக்கு. பேப்பரை பார்த்து படிச்சாலும் தப்பா தான் படிக்கணும். கேட்டா ஒண்ணுமே இல்லையே, பேப்பர் வெத்து பேப்பர் யோசிக்கிறான். இன்னும் பேப்பரை பின் பாக்கெட்ல இருந்து எடுப்பான் போல இருக்கு. ரஜினி என்ன பண்ணாரு யோசிக்கதான்டா செய்யறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலடா ரஜினி என்ன பண்ணாருன்ட்டு. 32 ஆயிடுச்சு. நீ பேசுறா. மக்களே, இப்ப அவன் சொன்னான் ஒரு விஷயத்த சொன்னான். என்னன்னா, இந்த கேஷுவலிட்டிஸ் எங்களுக்கு அண்ணனுக்கு தெரிஞ்சது, அதனாலதான் அவர் பேச்ச பாதியில நிப்பாட்டினார். அப்போ உன் அண்ணனுக்கு தெரியும், அங்க கீழே எல்லாம் உங்க அண்ணன் வாட்டர் பாட்டில் போடும் போதே தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு அவங்க அங்க உட்காந்து, இப்ப கூட எல்லா சேனல்லையும் அதான் ஓடிட்டு இருக்கு. தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு அங்க கதறான். கீழே படுத்திருக்கிறான், அந்த கழுத்தை இப்படி காட்டுறான். ரசி அங்க இருந்து காட்டுறான். வேணா நீ சந்தேகம் என்ன, போய் நீ எந்த மீடியா வேணாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண விகடனே போட்டிருக்கிறான். இது டிவி கேக்கு சப்போர்ட் பண்ண விகடனே
அங்க போட்டிருக்கிறான். கிரீடத்தை கைட்டி வைங்க விஜய் அப்படின்னு தான் என் டாபிக்கே போட்டான். எனக்கு தெரிஞ்ச எந்த நடிகனுக்கு இப்படி போடல. விஜய் இது வரைக்கும் என்ன செஞ்சு கிழிச்சிருக்கிறாருன்னு தெரியல. என்ன ரெண்டாவது, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சனாலதான் நீங்க அவசர அவசரமா போனீங்க. போன உங்க அண்ணன் அங்க போயிட்டு ஒரு 4 நிமிஷம் கழிச்சு 3 நாள் கழிச்சு ஒரு 4 நிமிஷம் வீடியோ விட்டார்ல. நான் இவரு மருத்துவமனைக்கு போனா அங்க கூட்டம் வந்துருமா, அதனால இன்னும் டிஸ்டர்ப் ஆயிடுமா, அதனால இவர் இதை ஏன் ஏர்போர்ட்ல உங்ககிட்ட மைக்கு நீட்டும் போது ஏன் சொல்லல? நீ பயமா? ஏன் சொல்லல? டேய், நீ மனுஷனா? நான் கேக்குறேன், மனுஷனா இருந்தா இதுக்கு மட்டும் மைக் ஆன் பண்ணி பேச சொல்லு. நான் உன்ன மாதிரி டைம் வச்சுலாம் உருட்ட மாட்டேன், சரியா? சரி, இப்போ எனக்கு மனிதநேயம் இருக்கு, அதனால சொல்றேன். உனக்கு மூச்சு வாங்குது, பிபி ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணனோட டேப்லெட் மட்டும் கொடு. ஏன்னா நானாடா டேபிள புடிச்சு நின்ன மயக்கம் வந்த மாதிரி. உனக்கு உண்மையாவே பிபி இருக்குன்னு நினைக்கிறேன்டா, மூச்செல்லாம் வாங்குதுடா. சரிடா டேய், 41 பேர் செத்தாலே கவலைப்படல நீங்க, இங்க ஹோஸ்ட் செத்தா மட்டும் கவலைப்பட போறீங்க. நீ அப்படிலாம் நாங்க பேர் பேரு தெரியும்டா, எனக்கு உங்களை பத்தின தெரியும்டா, உங்களை பத்தின தெரியும்டா. ஒரு அக்கறை இருக்கு, அதனால சொல்றேன். அக்கறை இருக்கிறவன் ஏன்டா 41 பேர் செத்ததுல இது வரைக்கும் ஏன்டா மருத்துவமனைக்கு போய் பார்க்கல? உங்க கட்சி பொதுச் செயலாளர், உங்க கட்சியோட துணை செயலாளர் ஒருத்தன் கூட போய் பார்ப்போம். எங்களுக்கு மறுப்பு வந்திருக்கு. யார் கொடுத்தா மறுப்பு? யார் கொடுத்தா?